The World Unfiltered. வங்கதேச அரசியல் வரலாற்றையே உலுக்கிய நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதியை சொல்லலாம். அந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மீண்டும் தன்னுடைய முதல் நேரலை ஊடக உரையாடலுக்கான அரசியல் களமாக தேர்ந்தெடுத்து அதிரடி காட்டியிருக்கிறாரு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா. ஆட்சி விழுந்த அதே நாளை அரசியல் தோல்வியாக பார்க்காம மறுபிரவேசத்துக்கான தொடக்கமாக மாற்ற துடிக்கக்கூடிய ஹசீனாவுடைய இந்த நகர்வுங்கிறது தெற்காசிய பிராந்தியத்தில் பெரும் அரசியல் புயலை கிளப்பி இருக்கிறது, கவனத்தை ஈர்த்திருக்கிறது. வங்கதேச வரலாற்றில் ஆகஸ்ட் 5 மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய நாள். பதினைந்து ஆண்டு காலம் நாட்டின் பிரதமராக நீடித்த ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி மாணவர்களுடைய தீவிர போராட்டத்தால் முடிவுக்கு வந்த நாள் அது. 1971ஆம் ஆண்டில் வங்கதேச விடுதலை போரில் பங்கேற்ற தியாகிகளோட குடும்பத்தினருக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்துச்சு. இந்த 30%த்தையும் சேர்த்து அரசு பணிகளில் 56% இடஒதுக்கீடுங்கிறது நடைமுறையில் இருந்துட்டு இருந்துச்சு. 2018ஆம் ஆண்டோட தொடக்கத்தில் கோட்டா சன்ஸ்கார் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கிய பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த 56% இடஒதுக்கீட்டை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. மாணவர்களுடைய போராட்டம் மூலமாக தகுதி அடிப்படையில் தான் நியமனம் வேண்டும் அப்படிங்கிற அந்த முழக்கம் இருக்கு இல்லையா, அது வங்கதேசம் முழுக்க வலுப்பெற்றுச்சு. 2018 இறுதியில் பொது தேர்தல் வரவிருந்த அந்த நிலையில் தான் மாணவர்களுடைய இந்த எதிர்ப்பு அன்றைய ஷேக் ஹசீனா அரசாங்கத்துக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துச்சு. இதை தொடர்ந்து தான் அக்டோபர் 2018 பிரதமர் ஷேக் ஹசீனா விடுதலை போராட்ட வீரர்களுக்கான 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ரத்து பண்ணாங்க. ஷேக் ஹசீனாவுடைய இந்த நடவடிக்கை அவருக்கு கைமேல் பலனை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் தலைமையிலான மகா கூட்டணி நாடாளுமன்றத்தில் 300 தொகுதிகளில் 288 இடங்களை கைப்பற்றி பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்றுச்சு. 2018 ஷேக் ஹசீனா அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்ட 30% விடுதலை போராட்ட வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து தியாகிகளோட வாரிசுகள் சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த வங்கதேச உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா 2018 அரசாங்கம் வெளியிட்ட அரசாணை செல்லாது அப்படின்னும் விடுதலை போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கான 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னும் தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பு வெளியானதுமே ஏற்கனவே வேலைவாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்டிருந்த பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. தகுதிக்கு முன்னுரிமை மறுக்கப்படுவதாக சொல்லி ஜூன் இறுதி அதே போல் ஜூலை தொடக்கத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டம் ஜூலை மக்கள் எழுச்சி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. துவக்கத்தில் அரசு பணி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடங்கிய இந்த மாணவர்களுடைய போராட்டங்கிறது அரசுடைய கடுமையான அடக்குமுறைகளுக்கு பிறகு ஷேக் ஹசீனா ஆட்சியை வீழ்த்திய ஒரு தேசிய புரட்சியாகவே உருவெடுத்துச்சுன்னு சொல்லணும். மாணவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதியை தங்களுடைய போராட்டத்தோட கிளைமேக்ஸாக நிர்ணயித்தாங்க. இதுக்கு ஜூலை 36 அப்படிங்கிற பேரில் கெடுவும் விதிக்கிறாங்க. இந்த ஜூலை மாதத்திற்கு 31 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் போராட்டக்காரர்கள் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி விழுந்த ஆகஸ்ட் 5, 2024ஆம் தேதியை ஜூலை 36 அப்படின்னு அடித்தாங்க. ஷேக் ஹசீனா பதவி விலகக்கூடிய வரைக்கும் ஜூலை மாதம் முடிவடையாது அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய விளக்கமாக இருந்துச்சு. மாணவர்களுடைய இந்த ஜூலை 36ங்கிற குறியீடு உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒன்றாக மாறுச்சு. ஜூலை முதல் வாரத்தில் மாணவர்கள் நாட்டின் பிரதான நெடுஞ்சாலைகள், ரயில் பாதைகளை பங்களா பிளாக்கேட் அப்படிங்கிற பேரில் முழுமையாக முடக்கினாங்க. நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள்லாம் காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பிலையும் ஈடுபட்டாங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்கள் வரைமுறையற்ற ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிக்கிறாங்க. அரசுக்கான வரிகள், மின் கட்டணம் இதெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. அரசு ஊழியர்கள் பணிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும் வங்கிகள் மற்றும் நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளை முடக்கிறதுக்கும் மாணவர்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைமையும் இல்லாமல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களால் மட்டுமே போராட்டம் வழிநடத்தப்பட்டுச்சு. அமைதியான முறையில் போராடிய மாணவர்கள் மேலே காவல்துறை, அதேபோல் இராணுவம் இந்த போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய AK-47 வகை துப்பாக்கிகள், பெல்லட் கன்ஸ் எல்லாம் கொண்டு
தாக்குதல் நடத்துகிறாங்க. ஜூலை 19ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து நாடு தழுவிய இராணுவ ஊரடங்கும் பிறப்பிக்கப்படுது. வீதியில் நடமாடக்கூடிய போராட்டக்காரர்களை கண்டதும் சுடணுங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. ஜூலை 1லிருந்து ஆகஸ்ட் 5 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைஞ்சாங்க. காவல்துறையினரோட அவாமி லீக் கட்சியினரும் இணைந்து போராட்டக்காரர்கள் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க. நள்ளிரவில் வீடுகளுக்குள்ளே புகுந்து சோதனையிட்டு 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. தலைநகர் டாக்காவில் மட்டும் 2 லட்சத்துக்கும் அதிகமான பெயர் குறிப்பிடாத நபர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது அச்சுறுத்தல் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டுச்சு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு நாட்டு மக்களை தலைநகர் டாக்காவை நோக்கி பேரணியாக வர்றதுக்காக மாணவர்கள் அழைப்பு விடுக்கிறாங்க. ஊரடங்கு உத்தரவை மீறி அனைத்து பகுதியிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் அலையலையாக டாக்காவில் குவிறாங்க. டாக்காவில் குவிந்த மக்கள் ஹசீனாவுடைய வீட்டை முற்றுகையிட தயாராகிறாங்க. அதுக்கு முன்பாகவே ஷேக் ஹசீனா தன்னுடைய ராஜினாமாவை அறிவிக்கிறாங்க. இதனால் ஆகஸ்ட் 5ங்கிறது வங்கதேசத்தினுடைய 53 ஆண்டு கால நவீன வரலாற்றையே மாற்றியமைத்த மிக முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறதா அமைஞ்சிச்சு. ஷேக் ஹசீனா தன்னுடைய தங்கை ஷேக் ரெஹானாவோட வங்கதேச விமானப்படை விமானம் மூலமாக இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாட்டின் 2வது சுதந்திர தினம் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களும் பொதுமக்களும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ போராட்டங்களின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர்களுடைய நினைவாக சமூக வலைத்தளங்களில் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸை சிவப்பாக மாற்றினாங்க. மாணவர்களுடைய இந்த ரெட் ப்ரொஃபைல் பிக்சர் கேம்பெயின் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. வங்கதேச வரலாற்றில் 1952 மொழி போராட்டம், அதேபோல் 1971 விடுதலை போர். இதுக்கு பிறகு மக்கள் சக்தியால் ஒரு சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்திய மிக முக்கியமான நிகழ்வாக இந்த ஆகஸ்ட் 5ங்கிறது நினைவு கூறப்படுது. 2 ஆண்டுகள் கழித்து தான் நாட்டை விட்டு தப்பி ஓடிய அதே நாளில் பொதுவெளியில் தோன்றவுள்ளதா ஷேக் ஹசீனா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நாளை தன்னுடைய தோல்வியாக பார்க்காம ஒரு புதிய அரசியல் தொடக்கமாக மாற்றணுங்கிறது தான் ஹசீனாவுடைய முயற்சியாக இருக்குது. புதுதில்லியில் இருக்கக்கூடிய தெற்காசிய வெளிநாட்டு செய்தியாளர்கள் கூட்டமைப்பு மூலமாக இணைய வழியில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பில் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் உரை நிகழ்த்திருக்கிறார் ஷேக் ஹசீனா. மீண்டும் வங்கதேசத்துக்கு திரும்புவது குறித்த தன்னுடைய எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு, பகிரங்கமாக அறிவிப்பதற்கு இந்த கூட்டத்தில் தான் அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அவாமி லீக் கட்சியினுடைய எதிர்காலம் மற்றும் வங்கதேசத்தினுடைய தற்போதைய அரசியல் சூழல் குறித்த தன்னுடைய பார்வையை சர்வதேச ஊடகங்களுக்கு முன்வைக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். இந்தியாவில் தஞ்சமடைந்த பிறகு சர்வதேச ஊடகவியலாளருடைய கேள்விகளுக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கும் முதல் நேரலை நிகழ்வு இது அப்படின்னு பார்க்கலாம். ஹசீனாவோட அவருடைய மகன் சஜீப் வாசித் ஜாய், இவர் முன்னாள் கல்வி அமைச்சர் மொஹபித் ஹசன் சௌத்ரி, முன்னாள் எம்பியும் கிரிக்கெட் வீரருமான ஷாஹித் அல் ஹசன், இவங்க எல்லாரும் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. 1975 ஹசீனாவோட தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஹசீனா 6 ஆண்டுகள் இந்தியாவில் தான் தஞ்சமடைஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு 1981 மே 17 அன்றைக்கு வங்கதேசம் திரும்பி அவாமி லீக்குங்கிற கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புறாங்க. தற்போதும் அதே சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு அவரே குற்றவாளியாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அவருடைய ஆதரவாளர்களும் காத்திருக்கிறாங்க. வங்கதேசத்தினுடைய தற்போதைய அரசு ஹசீனாவோட இந்த அறிவிப்புகளை பொலிட்டிக்கல் ஜிம்மிக்ஸ் அப்படின்னு வர்ணிச்சிருக்குது. அவர் வங்கதேச எல்லைக்குள்ளே காலடி வைத்த உடனே கைது செய்யப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மக்கள் எழுச்சி போராட்டத்தின் போது மாணவர்கள் மேலே கொடூர தாக்குதல் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஷேக் ஹசீனாவுக்கு டாக்கா பன்னாட்டு குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை அளித்திருக்குது அப்படிங்கிறதும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்த நிலையில் அவர் நேரில் ஆஜராகாமலேயே இன் அப்சென்ஷியா ட்ரையல் மூலமாக வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்பை அரசியல் உள்நோக்கம் கொண்டது, நடுநிலையற்றது அப்படின்னு ஷேக் ஹசீனா நிராகரிச்சிருக்கிறாங்க. அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெற இருக்கக்கூடிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு தற்போதைய வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் புதிய அரசோட உறவை பேண முயலக்கூடிய இந்தியா, இன்னொரு பக்கம் ஹசீனா டெல்லியிலிருந்து இத்தகைய சர்வதேச செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துறதுக்கு அனுமதிப்பது என்பது இரு நாடுகளுக்கும் சிறிய கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியிருக்கு. ஆகஸ்ட் 5 அப்படிங்கிறது வங்கதேச வரலாற்றில் ஒரு சர்வாதிகார ஆட்சியினுடைய வீழ்ச்சியையும்
மக்கள் சக்தியினுடைய எழுச்சியையும் குறித்த மறக்க முடியாத நாளாக பதிவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த நாளையே தன்னுடைய மறு வருகைக்கான அரசியல் புள்ளிக்கு தேர்ந்தெடுத்துவதன் மூலமாக ஷேக் ஹசீனா ஒரு மிகப்பெரிய அரசியல் சூதாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. மரண தண்டனை அச்சுறுத்தல், சர்வதேச அழுத்தங்கள், புதிய அரசனுடைய கைது எச்சரிக்கைகள், இதுக்கிடையில தான் ஜூலை 36 உருவாக்கிய புதிய வங்கதேசத்திற்கு செல்ல இருக்கிறார் ஹசீனா. ஹசீனாவோட இந்த மறு வருகை முயற்சி பலன் அளிக்குமா அல்லது அவருடைய அரசியல் பயணத்துடைய இறுதி அத்தியாயமாக மாறுமா அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.